பாம்பன் புதிய பாலத்தில் அக்டோபரில் ரயில் பெட்டி சோதனை ஓட்டம் நடக்கும் என ரயில்வே வாரிய உறுப்பினர் அனில்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், ரயில்வே வாரிய உறுப்பினர் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் இன்னும் 2 மாதங்களில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறும் என ரயில்வே உள்கட்டமைப்பு குழு உறுப்பினர் அனில்குமார் கண்டேல்வால் தெரிவித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் 2 கிலோமீட்டர் மற்றும் 200 மீட்டர் தொலைவிற்கு கடலுக்குள் கப்பல் வந்து செல்லும் வகையில் கடந்த 1914ஆம் ஆண்டு ரயில்வே பாலம் அமைக்கப்பட்டு போக்குவரத்து என்பது தொடங்கி இருந்தது. கடந்த 2007ஆம் ஆண்டு மீட்டர் கேஜ் பாதையிலிருந்து அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டிருந்தது. 100 ஆண்டுகள் கடந்த நிலையில் பாம்பன் பழைய பாலத்தின் உறுதித்தன்மை குறைந்திருக்கிற நிலையில் ரூபாய் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்சமயம் அந்த புதிய மேம்பாலம் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த பணி என்பது தொடங்கியது. தற்போது புதிய ரயில்வே பாலத்தின் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்திருக்கிறது. மையப்பகுதியில் கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் தூக்குப்பாலம் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் ராமேஸ்வரத்தில் ரூபாய் 80 கோடியில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய பணிகளை ரயில்வே கூட்டமைப்பு குழுவினர் அனில்குமார் கண்டேல்வால் வியாழக்கிழமை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பாம்பனில் ரூபாய் 550 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் புதிய ரயில்வே பாலம் பணியை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அப்போது பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்திருக்கிறார். பின்னர் பாம்பனில் செய்தியாளரிடம் அவர் கூறிய பொழுது, பாம்பன் புதிய ரயில்வே பால பணிகள் 90% நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் 2 மாதங்களில் புதிய ரயில்வே பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறும். இதன் பிறகு ரயில் போக்குவரத்து என்பது நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய மேம்பாலத்தில் பயணம் செய்வதற்கு ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பயணிகள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி வரை புதிய ரயில் போக்குவரத்தை தொடங்க தண்டவாளம் அமைக்கும் பணிக்கு நிலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. மாநில அரசிடம் அனுமதி பெற்று ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வரையிலான ரயில் வழித்தடமும் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பாம்பன் பழைய ரயில் தூக்குப்பாலம் மிகவும் பழமையானது. அந்த பாலத்தின் உறுதித்தன்மை குறைந்திருக்கிற காரணத்தினால் புதிய பாலம் திறக்கப்பட்டு கப்பல் கடந்து செல்லும் போது பாதுகாப்பாக இருக்காது. எனவே பழைய பாலத்தை அப்புறப்படுத்துவது குறித்து பொதுமக்களின் கருத்து கேட்கப்பட்டு ரயில்வே உயர் அதிகாரிகள் கலந்தாலோசித்து முடிவெடுப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆய்வின் போது மதுரை கோட்ட மேலாளர் சரத் சி வர்தவா, தெற்கு ரயில்வே முதன்மை பொறியாளர் குழுவினர் உடனிருந்திருக்கின்றனர். பாம்பன் புதிய ரயில்வே பாலம் 90% நிறைவடைந்துள்ளதாக ரயில்வே வாரிய உறுப்பினர் அனில்குமார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.